பாட்டி ஊர்லேருந்து கடல் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த கடலால் இப்போது சிறடி காசு சீரியலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறது பாட்டிக்கு தெரியாது. பாட்டி கொடுத்துட்ட கடலையை எல்லாருமே நிறைய கடலை இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கால் யோசிக்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, ஹை, இவ்வளோ கடலை இருக்குது, இந்த கடலை வச்சு நான் கடலை மிட்டாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் முத்து இதை எடுத்துகிட்டு போய் நிறையா பேர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மனோஜ் எடுத்துகிட்டு போயிட்டு கடைக்கு வர கஸ்டமருக்கெலாம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. முத்து உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா, இவ்வளோ கல் எடுத்து போனால் உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்களா, உங்கள் வீட்டுக்கு பத்தாது தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாரு. இதை பார்த்து விஜயாவுக்கு பரவாயில்லையே, முத்து மீனாவை கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு விஜயா ஒன்று, ஆமாண்டா, இந்த குடும்பத்துக்கெல்லாம் பத்துமா இது அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை அசிங்கப்படுற மாதிரி பேசுகிறாங்க. மீனா ஒன்று, எனக்கே இந்த கடலை, எங்கள் வீட்டில் யாரும் கடலையே சாப்பிட மாட்டாங்க, எனக்கெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து, வச்சுக்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஒன்று, சரிங்க அப்படின்னா கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போயிட்டு கிறிஸ்க்கு கொடுத்து வரேன், கிறிஸ்க்கு கடலைலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முத்து உடனே, ஆமாம்ல மீனா, கிறிஸ் எடுத்து போய் கொடுத்துட்டு கிறிஸ்டை பார்த்து வரலாமா, நீ வேற அடிக்கடி கிறிஸ்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தானே, கிறிஸ்க்கு கடலை ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாங்க வாங்க ஒரு எட்டு போய் கிறிஸ்டை பார்த்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு முத்து மீனாவும் கடலை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே ரவி கூப்பிட்றாரு, ஐ, கடலை மிட்டாய் செஞ்சுட்டேனே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் மீனா உடனே உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ரவி செஞ்ச கடலை மிட்டாய் சாப்பிட்டு பார்த்துட்டு, ரவி சூப்பராக இருக்குங்க, செம்மையாக பண்ணியிருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்று, என்ன மீனா அந்த பக்கம் போனால் காணுமேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே விஜயா வரதை பார்த்த மீனா டக்குன்னு சுற்றிக்கிட்ட, என்னங்க கடலை மிட்டாய் செஞ்சுட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல, நல்லா இல்லைன்னா உங்களை யார் கூப்பிட்டாங்க, நல்லா இல்லைனா போக வேண்டியதானே, வந்து முதலாளி சாப்பிட்ருக்கீங்க, உங்களாம் அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுற்றி பேசுகிறாங்க. ஓ, அசிங்கத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, வெக்கமே இல்லாமல் பாட்டு கொடுத்த கடலை மிட்டாயை போய் நீங்கள் கடலை மிட்டாய் செஞ்சுட்டு நீங்கள் அசிங்கத்தை பேசுகிறேன்னு சொல்லவும் விஜயாவுக்கு ஒன்று, பரவாயில்ல, இந்த ஸ்ருதியும் மீனாவும் இன்னும் சண்டை போட்டு தான் இருக்காங்க, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளில போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்ருதி ஒன்று, மீனா சாரி மீனா, கொச்சிக்காதீங்க, அத்தை வந்துட்டாங்க தான் அப்படி பேசினேன், என்ன ஸ்ருதி எனக்கு தெரியாது அவங்கள பற்றி, விடுங்க, அத்தைக்கு இப்போதைக்கு நாம் 2 பேரும் சண்டை போடுறது தான் நல்லது, இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க, அவங்கள கொஞ்ச நாளைக்கு முத்து சொன்ன மாதிரி இப்படியே ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் முத்து மீனாவும் அந்த கடலை மிட்டாய் அப்புறம் கடலையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கிருஷ்ண பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே ரோகிணிக்கு மூக்கு மேலே வெறுத்த மாதிரி நேராக கால் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. சொல்லு கல்யாணி, என்னம்மா அப்படின்னு கேட்க, அம்மா கிருஷ்ணங்க, கிறிஸ்டிங்க தாண்டி இருக்கான், ஏம்மா, கிறிஸ்டை ஒன்று அழைச்சிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி என்னாச்சு, அம்மா நான் சொல்கிறத மட்டும் செய்யுமா, அந்த முத்து மீனாவும் கிறிஸ்டை பார்க்கறதுக்காக இங்கேருந்து வந்துட்டுருக்காங்க, அவங்க கிறிஸ்டை பார்க்கவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டை நம்ம தத்து எடுக்க போகிறாங்களாம், யார் பையனை யார் தத்து எடுக்கிறது, யாரும் இல்லைன்னு நினச்சிட்டாங்க உங்களுக்கு அவங்க, நீ அதனால் என்ன பண்ணுற, கிறிஸ்டை அழைச்சிட்டு உடனே போய் பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துரு, அவங்க கிறிஸ்டை பார்க்கவே கூடாது, நீ இன்னைக்கு அவங்கள பேசுகிற பேச்சில் இனி அவங்க ஒன்றையும் பார்க்க வரக்கூடாது அங்கே, புரியுதா அப்படின்னு சொல்ல, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற கல்யாணி, என்னடி பிரச்சனை, அவங்க அப்படி வந்து பார்த்துட்டு போட்டுமே, நீயும் வந்து கிறிஸ்டை பார்க்குறது இல்லை, என்னாலையும் பார்த்துக்க முடியல, அட்லீஸ்ட் அவங்க வந்து பார்த்துருப்போனா அவங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, அம்மா லூஸாமா நீனு, நான் சொல்ல சரியா நீ ஓன் விருப்பம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க ரோகிணி ஃபோனை. வச்சுட்டு, இவங்களுக்குலாம் அறிவே இருக்காது போல், எப்படியாவது என் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் முன்னாடி இருக்காங்க, ஏன் தான் அப்படி இருக்காங்க அம்மா புரிஞ்சிக்காம அப்படி மாதிரி ரோகிணி புலம்பிட்டு இருக்காங்க. மனோஜ் டக்குன்னு இப்போ உள்ளே வராரு. என்ன ரோகிணி என்ன டென்ஷனாக இருக்க, ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. மனோஜுக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த ரோகிணி மேலே வர வர சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு, அன்னைக்கு வித்யா கூட போகணுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனான், ஆனால் ஆள் வரவே இல்லை, வித்யா வந்திருந்தா, இவன் எங்கேயோ போயிட்டு நம்மள்ட்ட ஏமாத்துறா, இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, ரொம்ப டென்ஷனாக பேசுகிறா, ஏதோ சமாளிக்கிறா, ஏதோ மறைக்கிறா, கண்டிப்பாக இதை உடனே கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு மாதிரி மனோஜ் யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் முத்து மீனாவும் அங்கே போயிடுறாங்க. போனோடனே போய் அவங்க பார்க்குறாங்க. அவங்க உடம்பு சரியாமல் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுமா, ஏன் உடம்புக்கு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நர்ஸுங்க, இதுமாதிரி அவங்களுக்கு ப்ளட்டு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துனாங்க, அப்புறம் என்னை வீட்டிலேருந்து பார்த்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும், என்னம்மா இவ்வளோ தான் நடந்திருக்கு, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, ஏம்மா எங்களை இப்படி அண்ணினா பார்க்குறீங்க, நாங்களும் உங்களுக்கு ஒரு மகன் மருமகள் மாதிரி தான்மா, ஏன் இப்படி எங்களை இப்படி நினைக்கிறீங்க, ஏதாவது ஒன்றுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் வந்து ஒன்றே பார்த்துருப்போம்ல, ஏற்கனவே உங்கள் பொண்ணும் இங்கே இல்லை, இந்த நேரத்தில் நீங்களும் இப்படி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்ல, அவங்க உடனே, ஐயோ அப்போல்லாம் இல்லைப்பா, பாவம் நீங்களே கஷ்டப்பட்டுருக்கீங்க, வேலைக்கு போயிருப்பீங்கன்னு தான்ப்பா சொல்லலைன்னு சொல்ல, என்னம்மா வேலைக்கு போகிறது, என்ன இருக்குதுல, உங்களுக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக நாங்கள் ஓடி வந்திருப்போம்மா, ஏம்மா எங்களை இப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படி மாதிரி பேசுகிறாங்க. சரிம்மா கிறிஷுங்க, கிறிஷ் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கான்ப்பா, அவனை கூப்பிடுங்கம்மா, அவனுக்காக ஆசாசியாக கடலை மிட்டாய் எடுத்து வந்திருக்கோன்னு சொல்லி கொடுக்கறத பார்த்து
கல்யாணியுடைய அம்மா ரொம்பவுமே மனம் உடைஞ்சு போகிறாங்க. ச்சே! அதே வீட்டில தான் இருக்கா அந்த ரோகிணி. ஆனா, இதுவரைக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிகு பண்றா. ஆனா, இவங்கள பாரு அங்கேருந்து மெனக்கெட்டு இந்த கல்ல மிட்டாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற பாசம் கூட பெத்த அம்மாவுக்கு இல்லையே! அப்படின்னு ஃபீல் பண்ணேன். உடனே முத்து, "அம்மா உங்க பொண்ணு ஃபோன் பண்ணாங்களா? உங்களுக்கும் உடம்பு சரியில்ல. இப்படி இருக்கிற நேரத்துல கூட வராம இருக்காங்களே! ஏம்மா இப்படி இருக்காங்க? அவங்களுக்காக நீங்களும் இப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்குறீங்களாம்மான்னு?" சொல்ல, "சொல்லுப்பா முத்து" அப்படின்னு சொல்லவும், "அம்மா நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம். உங்கள்ட்ட சொல்லலாம்னு நெனச்சோம். அதுல உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆனா, இந்த நேரத்துல கேட்குறேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. கிறிஸ்டியன் நாங்க தத்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்மா. தயவு செஞ்சு மறுக்காம கிறிஸ்டியனுக்கு தத்து குடுங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாள பின்ன எங்களுக்கு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்ட விரட்டி விட்டுருமோ அப்படின்லாம். சத்தியமா அப்படி நெனைக்க மாட்டோம்மா நாங்க. எங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எத்தன குழந்தை பொறந்தாலும் கிறிஸ் தான் எங்களுடைய மொத பையன். அவன் இருக்கிற கஷ்டத்த பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கும்மா. பாவம் வளர வேண்டிய புள்ள. இந்த நேரத்துல அம்மா இல்லாம கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி இருக்கும்மா. நீங்க நம்பிக்கை இல்ல அப்படின்னா, நீங்க கூட வந்து என் கூட இரும்மா. எங்களுக்கு அதில எந்த பிரச்சனையும் கிடையாதும்மா அப்படின்னு சொல்லி பேச, உடனே அந்த இடத்துல ரோஹிணி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இல்லப்பா அவங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு நான் என்னன்னு சொல்றேன்ப்பான்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிறிஷ் வந்தோனே கிறிஷ பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன செகண்டுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில ரோஹிணி கால் பண்றாங்க. "என்னம்மா வந்தாங்களா அவங்க?" "வந்தாங்க கல்யாணி." "கிளம்பிட்டாங்களா?" கிளம்பிட்டாங்கம்மா." "என்ன சொன்னாங்க? நீ மூஞ்சி அடிச்ச மாரி பேசினியா அவங்கள?" "நான் எதுவும் பேசலம்மா. இது மாரி தத்து இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய பொண்ணுட்ட கேட்டுட்டு சொல்றேங்கன்னு சொல்லியிருக்கேன்." "ஏம்மா அப்படி இருக்க? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? அவங்க வந்து பேசுனாங்கன்னா, மூஞ்சி அடிச்ச மாரி பேசு. தத்து இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அப்ப அதுக்கு நான் உன் புள்ள வளர்க்கல அப்படிங்கிற மாரி சொன்னேன்ல. நீ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க மாரி தெரியுது அப்படின்னு சொல்ல, "ஏய் கல்யாணி இப்ப என்னடி பண்ணுவ? என்ன நீ ஓவரா மிரட்டுற?" அப்படின்னு கேட்க, "ம்மா என்ன மிரட்டுறனா? அவன் என் புள்ளம்மா. நான் தான் முடிவு பண்ணணும். அவன யார் வளர்க்கணும்? எப்படி வளர்க்கணும்? என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. அவங்க வந்து கேட்டாங்கன்னா, நீ ரொம்ப மயங்குற, தயங்குற. என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ மனசுலன்னு?" கேட்க, "போதும் நிப்பாட்டு கல்யாணி. உன் புள்ளன்னு உரிமை கொண்டாடுற. ஊர் உலகத்துக்கு அது உன் புள்ளன்னு சொல்லி நான் சொன்னா தான் தெரியும். புரியுதா? ஆனா நீ உன் புள்ளன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க? உங்க வீட்டுக்கு யாரோ கடலை குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கிறிஸ்க்கு பிடிக்குங்கிறது உனக்கும் தெரியும். ஆனா அத எடுத்து வந்து பார்த்துட்டு போகணும்னு உனக்கு தோணல. ஆனா அவங்கள பாரு கிறிஸ்க்கு பிடிக்கும்னு சொல்லி அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பாசம் உனக்கு இல்லையாடி? புள்ளைய பெத்துட்டா மட்டும் போதுமா? உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். அதுக்காக வந்து பார்த்துட்டு கூட போக்கூடாது. வந்து பார்க்குறவங்களையும் விடக்கூடாதுன்னா, அந்த புள்ள எவ்வளோ கஷ்டப்படுவான். அந்த புள்ளையோட மனசு புரிஞ்சுதாம்மா அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. ஃபோன வை கல்யாணி. ரொம்ப ஓவரா பேசியிருக்கேன்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இந்த அம்மா ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு போய் தெரியுதுன்னு தெர்ல. அதுங்க போயிட்டு வந்தாலே அம்மாவ மாத்திடுதுங்க. இதுல எதனா பண்ணியாகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் இதையும் பார்க்குறாரு. மனோஜ் அப்பதான் உள்ள வராரு. ரோகிணிக்கு அடிக்கடி ஃபோன் வருது. எடுத்து பேசுறா. கோவப்படுறா, டென்ஷன் ஆகுறா. அப்படி யாரா தான் இருப்பாங்க? இவ மேல சந்தேகம் இருக்கிறதுக்கு அதிகமாயிட்டே இருக்கே. இவள இப்படியே விட்டோம் அப்படின்னா, ஜீவா பண்ண மாரி இவ நம்மளையும் ஏமாத்திட்டு போனாலும் போயிடுவா. இத கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்ற மாரி மனோஜ் யோசிக்கிறாரு. ரோகிணி அப்பதான் ஃபோன கீழ வச்சுட்டு போய் குளிக்க போறாங்க. குளிக்க போன உடனே மனோஜ் போய் பார்க்குறாரு. ஃபோன் லாக்ல இருக்கு. உடனே லாக்க எடுத்துட்டு கடைசியா ரோகிணி யார்ட்ட பேசியிருக்கான்னு பார்க்குறாங்க. அதுல கிறிஷோட நம்பர் மட்டும் அடிக்கடி ஃபோன் வந்திருக்கு. இது யார் நம்பரா இருக்கும்? இந்த நம்பருக்கு தான் அடிக்கடி ஃபோன் வருது. ரோகிணி இதுக்கு முன்னாடி இந்த நம்பர்லாம் பேசியிருக்கா. அப்பயும் டென்ஷனா இருந்தா. இப்பயும் டென்ஷனா இருக்கா. அப்போ இது யார் நம்பரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர நோட் பண்ணிக்கிறாரு. சரி அப்புறமா நாம ஷோரூமுக்கு போயிட்டு கால் பண்ணுவோம். கால் பண்ணா கண்டிப்பா இந்த நம்பர்ல பேசுறது தான் ரோகிணியுடைய ஏதோ ஒண்ண மறைக்கிறேன்னு அர்த்தம். அப்படி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ரோகிணி ஏதாவது தப்பு பண்றாளா? அன்னைக்கு வித்யா கூட போன்னு சொல்லிட்டு அவ எங்க போயிருப்பா? இப்படி நமக்கு விடை தெரியாத பல விஷயத்துக்கு விடை தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி மனோஜ் யோசிக்கிறாரு. ஏன்னா நாம இப்பயும் ரோகிணி மேல சந்தேகப்படாம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நாம பழையபடி இவங்களால ஏமாத்தப்பட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே அப்படிங்கிற மாரி மனோஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்து விஜயா, "என்னடா மனோஜ் காலையிலேயே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஆஃபீஸ் கிளம்பலையா நீனு?" அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா இந்தா கிளம்ப போறேம்மா. ரோகிணி குளிச்சிட்டு இருக்கா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோகிணி வந்த உடனே குளிச்சுட்டு நானும் கிளம்ப வேண்டியதாம்மா" அப்படின்னு சொல்ல, "போடா போய் காலையிலேயே பிஸ்னஸ பாரு. அந்த பைத்தியக்காரன் முத்து மீனா மாரி அங்க போறேன், இங்க போறேன்னு சுத்திட்டு இருக்காத. போ கிளம்பு போ" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போறாங்க. மனோஜ் ஒரு சிந்தனையா இருக்கு. இன்னைக்கு இந்த நம்பர எப்படியாவது யார் என்னன்னு கண்டுபிடிச்சு தீரும்னு சொல்லி மனோஜ் ஒரே குறிக்கோளோட கிளம்பி நேரா ஆஃபீஸ் போறாரு.